ஓம் முருகா போற்றி! ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். என் அன்பு குழந்தையே, சரியாக செவ்வாய்க்கிழமை இரவு இந்த முருகன் உன் கண்ணில் படுவேன். என்னுடைய வாக்கினை கேட்டு முடிக்கும் 10வது நிமிடத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் அதிசயத்தை நான் நிகழ்த்திக் கொடுப்பேன். என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் நான் அறிந்த உண்மை. இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் எப்பொழுது எப்படி நடக்க வேண்டும் என்பது நான் தெரிந்து வைத்த உண்மை. அப்படி இருக்கும் பொழுது இன்று 10வது நிமிடத்தில் உனக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை நான் உனக்கு நிச்சயமாக புரிய வைக்கத்தான் போகின்றேன். உன்னை சுற்றி வரக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். தெளிவில்லாமல் எதையும் நினைத்து என் குழந்தை நீ கலங்கிக் கொண்டிருக்காதே. உனக்கான நேரங்களை நான் எப்பொழுதுமே உனக்கென உருவாக்கி கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய சந்தோஷத்தை உனக்கான நிம்மதி என நான் செதுக்கிக் கொண்டிருக்கின்றேன். இந்த முருகனின் அன்பு என் குழந்தைக்கு எப்பொழுதும் நிரந்தரமாக கிடைக்க வேண்டும் என்பது உன்னுடைய விருப்பமாக இருக்கும் பட்சத்தில் நான் இருந்து தருவதையெல்லாம் நீ எப்பொழுதும் சரியாக பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்பதனை மறக்காதே. எதிர்பாராத திருப்பங்களை எல்லாம் நான் உனக்கு தர தயாராக இருக்கின்றேன் என்றால் அதற்கு என்ன காரணம் தெரியுமா? நாம் நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் சரியாகவே நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் சர்வ நிச்சயமாக நாம் என்னவென்று உணர்ந்து விட வேண்டும். எப்பொழுதும் போல வாழ்க்கையில் வேதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் என்று சொல்லி நீ புலம்பிக் கொண்டு இருப்பதையெல்லாம் எடுத்து உன்னை சுற்றி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ கவனத்தில் கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரக்கூடிய உண்மையான விஷயங்களை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது நடக்கத்தான் வேண்டும் எனும் பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கையில் நாம் முன்னால் தெய்வம் வந்து நிற்கும் பொழுது அந்த இடத்தில் உன்னை சுற்றி வரக்கூடிய அத்தனை அதிசயங்களையும் நீ கண்டு கொள்வாய். இந்த அப்பன் முருகன் உன்னோடு நின்று உனக்கு செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று நீ புரிந்து கொள்வாய். நல்லது நடக்க எப்பொழுதும் நான் வருவதை நீ கவனித்துக் கொண்டே இருக்க வேண்டும். உன் வாழ்க்கையில் சந்தோஷங்கள் வர, உன்னை தேடி ஒவ்வொரு அதிசயங்களும் நடக்க எப்பொழுதும் நீ பேரானந்தம் கொண்டு எல்லாவற்றையும் தொடர்ந்து வர வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த நேரம் உன் வெற்றியை நான் எப்பொழுதும் உறுதிப்படுத்தி கொடுக்க வேண்டும். இந்த தருணம் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். மனம் முடியாது எதற்கெடுத்தாலும் பதறாது. உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும் என்பதனை நீ நம்பு. நான் இருக்கும் பொழுது உனக்கு எதை பற்றிய கவலைகளும் இனி உனக்கு தேவையில்லை. இந்த அப்பன் முருகன் உன்னை தொடரும் பொழுது உன்னை சுற்றி நடக்கக்கூடிய எந்த விஷயங்களை பற்றியும் நீ கலங்க வேண்டிய கட்டாயம் உனக்கு இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்றோடு உனக்கு இருக்கின்ற வேதனைகளும் துன்பங்களும் உன்னை விட்டு நீங்கட்டும். என்றோடு உன்னை ஆட்டி படைக்கின்ற பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு விலகட்டும். உன்னை சுற்றி நான் தருவது போல இந்த வாழ்க்கையில் எல்லாமும் அடுத்தடுத்த நிலைகளை உனக்கென உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. அடுத்தடுத்த வெற்றிகளை உன் வாழ்க்கையில் உனக்கு நடத்தி தரும் என்பதனை நீ மறக்காதே. என்ன வேண்டும் என்றும் ஏது வேண்டும் என்றும் நாம் கலங்கிக் கொண்டிருப்பது எல்லாமும் போதும் அல்லவா? மற்றவர்கள் நம்மை ஏளனம் செய்வதும் மற்றவர்கள் நம்மை கேலியும் கிண்டலும் செய்வதும் இங்கு தேவையற்ற ஒரு விஷயமாகத்தான் மாறி இருக்கின்றது. அடுத்தவர்கள் முன்னிலையில் நாம் வாழ்க்கையில் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் சற்று உன்னிப்பாக நாம் கவனிக்க வேண்டும்.
என்ன வேண்டும், ஏது வேண்டும் என்பதும், எதனால் நம் வாழ்க்கை மாறும் என்பதையும் நம்மால் நிச்சயமாக கணித்துவிட முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு நமக்கு சில தீமைகளும் நடந்தது. எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு பல கஷ்டங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது. இவை ஒவ்வொன்றும் இனி உனக்கு அடுத்தடுத்து என்னவென்று ஒரு போராட்டத்தையும் காண்பித்து கொடுத்ததல்லவா? இனி உன்னை சுற்றி நடக்கும் நல்ல விஷயங்களை அது உனக்கு ஆச்சரியப்படுத்தி, அதிசயப்படுத்தி கொடுக்கிறதல்லவா? அதிலிருந்து நீ உணர வேண்டும். அதிலிருந்து நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இனி என்னானாலும் என்ன நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த அப்பனை நம்பி என்னுடைய அன்பையும் அருளையும் நீ எப்பொழுது நிரந்தரமாக பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கும் பொழுது, இனி உனக்காக நான் சொல்லித்தரும் எல்லா பாடங்களும் இந்த அப்பன் இந்த வாழ்க்கையை உனக்கு சரியாக கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வாழ்க்கையில் எதையும் உனக்கு புரிய வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. அன்பென்று இந்த வாழ்க்கையில் நாம் எதையெல்லாம் நினைத்தோமோ அவை எல்லாம் உனக்கு பல ஏமாற்றங்களை கொடுத்த பிறகு நீ ஒவ்வொன்றையும் சரியாக புரிந்து கொண்டாய் அல்லவா? ஒவ்வொரு நிலைகளிலும் இந்த வாழ்க்கையை என் குழந்தை நீ கவனமாக புரிந்து கொண்டாய் அல்லவா? இனி நடப்பதையெல்லாம் சரியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் என்னவென்று நாம் தெரிந்து உணர்ந்து அதற்கு ஏற்றது போல பழக வேண்டும். வாழ்க்கை அவ்வளவு சுலபமாகவெல்லாம் எதையும் கொடுத்து விடுவதில்லை. இந்த வாழ்க்கை எவ்வளவு சுலபமாக எல்லாம் எதையும் நடத்தி விடுவதும் இல்லை. நமக்கானதை நாம் கண் முன்னால் நடத்தி தர ஒவ்வொரு நிலைகளிலும் ஒவ்வொரு பாடங்களையும் இந்த வாழ்க்கை தந்து கொண்டிருக்கிறது என்பதனை மறக்காதே. நாம் சொல்லக்கூடிய சொல் எதுவென்றாலும் இந்த வாழ்க்கையில் அது நின்று பேசும் என்பதனை மறக்காதே. நாம் நமக்கென காண்கின்ற விஷயங்கள் எல்லாமே இந்த வாழ்க்கையில் நமக்கான ஆச்சரியங்களை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. மனமுடிய இங்கு எதுவும் அவசியமில்லை. மனமுடைந்து நிற்க இங்கு எதுவும் தேவையும் இல்லை. உன்னை தேடி நான் சொல்லும் விஷயங்கள் உனக்கென்று நான் கொடுக்கும் அத்தனை மாற்றங்களையும் உன் வசமாக்கி தரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் நான் ஏமாந்து நின்றேன் என்று சொல்கிறாய் அல்லவா? இந்த ஏமாற்றத்திற்கெல்லாம் நீயும் ஒரு காரணம்தான். மற்றவர்களிடமே நீ எதிர்பார்க்கிறாய். மற்றவர்களிடம் எதற்காக நீ ஒவ்வொன்றையும் எதிர்பார்த்து வேதனைப்படுகிறாய்? நான் பலமுறை சொல்லி இருக்கின்றேன், எதிர்பார்ப்புகள் இல்லாமல் தான் இந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று. நாம் எதிர்பார்த்து நின்றோம், ஆனால் அந்த இடத்தில் ஏமாற்றம்தான் மிஞ்சும் என்று. எல்லாவற்றையும் உணர நாம் நிச்சயமாக சரியாக ஒவ்வொன்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும். நடந்து முடிந்தது எல்லாமும் உனக்கு நன்மையைத்தான் தந்தது என்பதனை நீ உணர்ந்துவிட்டால் அது போதும். இந்த அப்பன் முருகன் உனக்கு சொல்லித்தரும் பாடங்களை எல்லாம் என் குழந்தை நீ கவனமாக கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொள்ள முயற்சி செய். நான் இருக்கும் வரை உனக்கு எல்லாம் சந்தோஷத்தை தெளிவுபடுத்தி கொடுக்கும் உன் அப்பன் முருகன் நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை ஆச்சரியத்தையும் என்னவென்று நடத்தி நம்பிக்கை உனக்குள்ளிருந்து உன்னை ஆட்டி படைக்கும். இந்த நம்பிக்கை உனக்குள்ளிருந்து உனக்கானவற்றையெல்லாம் உனக்கு சொல்லிக் கொடுக்கும். எந்த நேரம் நாம் இருக்கிறோம் என்பதும் தெய்வம் எப்பொழுது நம்மை தொடர்கிறது என்பதும் நம்மால் கண்டுபிடித்து விட முடியும். நீ நடப்பதையெல்லாம் நல்லபடியாக யோசித்து கொண்டிருந்தாயானால், உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் உண்மை என்று நீ உணர்ந்து கொண்டிருந்தாயானால், இதிலிருந்து நீ பெறக்கூடிய அந்த வெற்றிக்கு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய உண்மைகள் உன் கண்முன்னால் தெரிய வரும். நீ எதிர்பார்த்தது எல்லாமும் உனக்கு நடப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். சரி, எல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். 10வது நிமிடத்தில் எப்படி நமக்கு நல்லது நடக்கும்? 10வது நிமிடத்தில் எப்படி நாம் ஆசைப்பட்டது நமக்கு கிடைக்கும்? அதை எப்படி நாம் விரும்பியது போல நம் வசமாகும் என்று உனக்குள் பல கேள்விகள் எழும்புகிறதல்லவா? எல்லோருக்கும் நிச்சயமாக இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரு பதில் உண்டு அல்லவா? நாம் எதை எண்ணுகிறோமோ, அதை அதிகமாக சிந்திக்கிறோமோ, அதுதான் நம் வாழ்க்கையாக மாறும். அப்படியானால் எந்த விஷயத்தை நீ அதிகமாக நினைக்கின்றாயோ, எந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கை நடக்கும் என்று நீ அதிகமாக யோசித்திருக்கிறாயோ, அந்த விஷயம் உனக்கு நடக்கப் போகிறது என்பதனை நீ உறுதியாக நம்ப வேண்டும். இந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையை உனக்கென மாற்றி கொடுக்கப் போகிறது என்பதை நீ நிச்சயமாக உடனடியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நீ புரிந்து கொண்டால், அப்படி நீ தெரிந்து கொண்டால், அது உனக்கானவற்றை எல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து தருவதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும்.
எப்பொழுதுமே நாம் எண்ணியது போலத்தான், நாம் எண்ணங்கள் போலத்தான் நம் வாழ்க்கை நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கும் என்பதனை நீ எந்த அளவில் புரிந்து கொள்கிறாயோ, அந்த அளவில் இந்த வாழ்க்கையும் உன்னுடைய எண்ணங்களை உன் வசமாக்கித் தரும் என்பதிலும் உனக்கு நம்பிக்கை இருக்க வேண்டுமல்லவா? தேவையற்ற விஷயங்கள், தேவையற்ற சூழ்நிலைகள் என்று இதுவரையிலும் நீ தொலைத்தது போதும். இனி உனக்காக நான் சொல்லக்கூடிய எல்லாம் உன்னை மேன்மைப்படுத்திக் கொண்டே இருக்கும். இனி உனக்காக நான் உருவாக்கித் தரும் விஷயங்கள் எல்லாம் உன்னை ஆச்சரியப்படுத்திக் கொண்டே இருக்கும். எப்பொழுதுமே நான் சொல்லும் சொல் உன்னுடைய வாழ்க்கை உன் வசமாக்கிக் கொடுக்கும். அதுபோல இப்பொழுதும் இதையெல்லாம் நீ உணர்ந்து புரிந்து உன் வாழ்க்கை உனது என்று எண்ணி நீ சந்தோஷம் அடைய வேண்டும். நீ என்ன நினைக்கிறாய் என்பதில் தெளிவாக, நீ எதை பற்றி யோசிக்கிறாய் என்பதை கவனமாக, உனக்கானது என்னவென்று நீ மன உறுதியோடு நிச்சயமாக இவையெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை நடத்தி தரும். இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய உண்மையை எடுத்துச் சொல்லும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். எல்லை கடந்து இந்த வாழ்க்கையில் நாம் அடைய துடிக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை எப்பொழுதுமே மேன்மைப்படுத்தும் அல்லவா? நீ இதற்கெல்லாம் சேர்த்து வைத்த சந்தோஷத்தை உனக்கு அடுத்தடுத்த நிலைகளில் இந்த வாழ்க்கை கொடுக்கும் அல்லவா? உண்மைகளை புரிந்து வாழ்க்கையின் வேண்டுதல்களை எல்லாம் என்னவென்று தெரிந்ததற்கு ஏற்றது போல நாம் நம்மை மாற்றிக்கொள்ளும் இந்த பொழுதுகள் இனி என்னானாலும் நமக்கான விஷயத்தை கொடுத்து நம்மை வாழ்த்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கான வெற்றியை இது எல்லாமும் சேர்த்து நம் வாழ்க்கை நமக்கு என சொல்லித்தரும் என்பதனை நீ உணர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, இது போன்ற பல பாடங்களை இந்த வாழ்க்கை சரியாகவே கற்றுக் கொடுத்துத்தான் இருக்கின்றது. இது போன்ற நேரங்களை இந்த வாழ்க்கை உனக்கென்று தருகின்ற நேரம். இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நாம் விரும்பியது ஒவ்வொன்றும் நமக்கென வந்து சேரக்கூடிய நேரம் என்பதனை நீ மறக்காதே. தேவையற்ற எண்ணங்களும் தேவையற்ற சிந்தனைகளும் தேவையற்ற விஷயங்களும் உன்னை சோதித்தல்லவா? இனிமேல் இதையெல்லாம் தாண்டி இந்த சோதனைகள் எல்லாம் கடந்து உனக்கு ஒரு வெற்றி கிடைக்கப் போவதை நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்வாய். உனக்கான விஷயங்களை எல்லாம் நீ நிறைவாக பெற்றுக்கொள்வதை சர்வ நிச்சயமாக என்னவென்று என் குழந்தை நீ தெரிந்து கொள்வாய். எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் அப்பா போற்றி, ஓம் முருகனே போற்றி. நன்றி, வணக்கம்.